Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டொமேட்டோ சூப் தாங்க பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றது, ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டொமேட்டோ சூப் பார்த்தீங்கன்னா நம்ம 1 pot மீலாக பண்ண போகிறோம். ஒரு குக்கர்லேயே வச்சு எல்லாமே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா 1/2 கிலோ பெங்களூர் தக்காளி நல்லா ரெட் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு வெங்காயம் நீல வாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 5 6 மிளகு தட்டி வச்சுருக்கேன். நம்ம அப்புறமா திரும்பவும் சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டும் 4 பல் பூண்டும் ஆட் பண்ணுறேன். கேரட் ஒரு சின்ன துண்டு கேரட்டை ரொம்ப பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சுகர். இது வந்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் சுகர் போடணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட போகிறோம். ஒரு 1-1.5 கப்பு விட்டிங்கன்னா போதும். தண்ணி விட்டதும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு குக்கரை இப்போ நம்ம மூடிட போகிறோம். மூடிட்டு 4 to 5 விசில் வரைக்கும் விட போகிறோம். 4 விசில் முடிஞ்சு வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதுலேருந்து நம்ம அந்த பிரிஞ்சி இலை, கிராம்பு அதெல்லாம் மட்டும் முதல்ல எடுத்துடணும். ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டிருந்தேன், அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துடுறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டும் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நல்லா வடிகட்டிட்டோம். வடிகட்டினதை ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது எதுக்கு ஹீட் பண்ணுறோன்னா நல்லா சூடாக குடிக்கணும் இல்லையா சூப்னா, அதுக்காக தான் ஹீட் பண்ணுறோம். இதே வந்து இந்த டெக்ஸ்சரில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் விடுங்க. விட்டிங்கன்னா நல்லா திக்கு சூப்பாக கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால நான் இப்படியே இதை சர்வ் பண்ணுறேன். இப்போ கடைசியாக வந்து இந்த பவுலுக்கு மாற்றி நான் மேலே கொஞ்சம் பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் இது 2 போட்டு ப்ரெட்டு பார்த்திங்கன்னா சின்ன துண்டாக்கி நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அதை போட்டிருக்கேன். போட்டு மேலே மிளகுத்தூள் வந்து தேவைப்பட்டால் மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.